லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க வாங்க ஆர்த்தி கொஞ்சம் வழி விடுங்க. கற்பூரத்தை கொளுத்துமா. எடுங்க. இங்கேயே இருவேதா, இதை கொட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பரவாயில்லையாமா? எல்லாரும் ஒன்னா வந்து நில்லுங்க, சுத்தி போட சொல்றேன். அந்தா வந்து சுத்தி போடுவா. வாங்க. பிரீத்தி, வேதாவ அந்த பக்கமா ரேம்ப் வழியா கூட்டிட்டு வந்துரு, சரியா? பாத்து அப்படியே மெதுவா திரும்ப. வேதா, என்ன பண்ற? என்னால இப்படி இருக்க முடியாதுங்க. எழுந்து நடக்க ட்ரை பண்ணி. நீயே இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்க. இப்ப இப்படி எல்லாம் ட்ரை பண்ண கூடாதுன்னு டாக்டரே சொல்லிருக்காங்க. இந்த வீல் சேர் என்ன நோயாளியாக்குது. எனக்கு என்ன பார்த்தா ரொம்ப பலவீனமா தெரியுது. என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாதுங்க. வேதா, எல்லாம் சரியாயிடுமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்படி நான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆக்சிடென்ட்லயே என் உயிர் போயிருக்கலாம். வேதா, என்ன பேசுற நீ? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க எங்களுக்கு வேணுமா? அம்மா, நீங்க எழுந்து நடந்துருவீங்கம்மா. என்ன காப்பாத்த ரொம்ப போராடினியா வாணி? விஜய், அம்மா, காலேஜ்ல எதுவும் பிரச்சனை இல்லல? எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. டீச்சிங் எல்லாம் சரியா நடக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை தாங்கிக்கவே முடியல. அத்தனை பேரும் ஒரே நேரத்துல உங்களுக்காக ப்ரே பண்ணாங்கம்மா. நீங்க ரெக்கவர் ஆனது தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் அவங்க நொடிஞ்சு போகும்போது கை கொடுக்க வந்து நிக்கிற ஆளுங்களோட எண்ணிக்கையை வச்சே தெரிஞ்சிடும். நீ வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை நாங்கெல்லாம் நேர்லயே பார்த்துட்டோம் வேதா. நான் புருஷன்னு சொல்லிக்கவே பெருமைப்படுறேன். நேத்து காலேஜ்ல ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருந்தது. இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போக வேண்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் பக்காவா ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த வித்யாவால வந்தது. அவ ஆடுற இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன். பிரீத்தி ஆண்டி, நாளைக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ரீஸ்கெடியூல் பண்ணிடு. ஆண்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே நீங்க எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா? இன்னும் நான் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு பிரீத்தி. இப்பவே நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. என்னால நடக்க முடியலனாலும் வீல் சேர்ல போயாவது என்னோட வேலையை நான் செய்வேன். இல்ல ஆண்டி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட அடையாளமே நான் தான். நானே ரெஸ்ட் எடுத்தா இத்தனை நாள் நான் உழைச்ச என் உழைப்பெல்லாம் வீணா போயிடும்.
வேதா வீல் சேர்ல இருக்கா. இனி அவளை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு இந்நேரம் என் எதிரிங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. இனிமேதான் நான் என்ன இன்னும் அதிகமா ப்ரூவ் பண்ணணும். என்ன நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாரும் எப்பவும் போல நார்மலா இருங்க. இந்த குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததை மறந்துருங்க எல்லாருமே. என்னால எந்த வேலையுமே நின்னு போயிடக்கூடாது. சீக்கிரமே நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவேன். வாணி, மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறியா? சரிங்கம்மா. நாம ஒண்ணு பிளான் பண்ணா வேற ஒண்ணு நடக்குதே. ஆண்டி இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்களே. ஒருவேளை இவளை முழுசா ஏத்துக்கிட்டாங்களா? விடக்கூடாது. எப்படியாவது இவ எடுத்திருக்கிற நல்ல பேரை கெடுத்து விட்டுறணும். வித்யா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து முதல் தடவையா அத்தை என்ன கூப்பிட்டு அவங்களுக்காக சமைக்க சொல்லிருக்காங்க. அதனால முழு வேலையும் நானே செஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி சரி, நீயே பண்ணு. அத்தை கொஞ்சம் இறங்கி பேசின உடனே இவ கால் தரையில நிக்க மாட்டேங்குதே. ஆகாயத்துல பறக்கிறா. போற போக்க பார்த்தா குத்து சாவி இவ கைக்கு வந்துருமோ? இவகிட்ட குத்து சாவியை விட்டு கொடுக்கவா? நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இத விடக்கூடாதே. என்ன வித்யா, சமையல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு போல. ஆமாக்கா, நீ அத்தை உயிரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால அத்தை உன் மேல கொஞ்சம் பாசமா நடந்துக்கிறாங்க. இத வச்சு அவங்க உன்னை முழுசா ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்பி ஏமாந்துறாத. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. அது மட்டும் இல்லாம நீதான் வித்யாங்கிற உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ செஞ்ச உதவியை கூட மறந்துட்டு உன்னை இங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அப்புறம் இதெல்லாம் ரிவர்ஸ்ல நடந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிக்காதுன்னு சொல்றேன். அப்பதான் என்ன நடந்தாலும் கஷ்டமா இருக்காது. ஒன்னு அவங்க சமைக்க சொன்னது பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்ததுல இருந்து இதத்தானே நீ செஞ்சுட்டு இருக்க. அத்தை என்ன ஏத்துக்கிறத பத்தி நான் இப்ப யோசிக்கலக்கா. என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நினைச்சு கூட அவங்க இந்த வேலையை சொல்லிருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆத்மார்த்தமா நான் இந்த வேலையை செய்யணும், அவ்வளவுதான். அவங்க மனசார சாப்பிட்டா போதும். அப்படி இருந்தா ஓகே. என்ன சமைச்சிட்டியா? குடு. எதுக்கு? சமைச்சதோட உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஆண்டிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன். நான் ஏன் உன்கிட்ட கொடுக்கணும்? சமைச்ச எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? ஆண்டி அவங்கள பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க.
நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கூடவே இருந்தது நான் தான். அதனால நான் தான் ஆண்டிக்கு சாப்பாடு கொடுப்பேன். நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். இப்ப குடுக்க போறியா இல்லையா? கூட ஏய் விடு குடு பிரீத்தி. இங்க என்ன பிரச்சனை? ஆ? பாருங்க மாமா, அத்தைக்காக நான் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். இவ அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. சரி, தட்டை என்கிட்ட கொடுமா. மாமா குடுமா சொல்றேன். நான் என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கறேம்மா. அதை இவ தடுக்க மாட்டால? உனக்கு உண்மையாவே என் பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா நீயா தனியா சமைச்சு அவளை சாப்பிட வை. இப்ப விட்டுரு. இன்னைக்கு நைட் அந்த பொறுப்பை எடுத்துக்க. உன்னால முடியுமா? உனக்கு தான் வெந்நீர் கூட வைக்க தெரியாதுல்ல? இப்படி அடுத்தவங்க உழைப்புல உன் இனிஷியல போட்டுக்க நினைக்காத பிரீத்தி. இதுக்கு எங்க ஊர்ல ஒரு பேரு சொல்லுவாங்க. அது சரி, அதெல்லாம் வேணா விடு. அதை சொன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இந்த சாப்பாடை நானே கொடுத்துட்றேன். வேதா, ஏங்க நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? வாணி எங்க? நான் தான் அவகிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன் என் கையால நீ சாப்பிட மாட்டியா? நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடக்கூடாதா? கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல கை கழுவ தண்ணி கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு நான் வாணி கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே. அக்கா,
அக்கா 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 விஜய் வேதா ஏய் வேதா ஏய் வாமா வேதா என்னாச்சுமா என்னாச்சு அம்மா என்னாச்சுமா வேதா கண்ணை திறந்து பாரு வேதா அம்மா வேதா டேய் ஃபோன் பண்ணி டாக்டர் உடனே வர சொல்றா தண்ணி டாக்டர் ஃபோன் பண்ணு வேதா வேதா சீக்கிரம் அம்மா என்னாச்சு டாக்டர் மயக்கம் தானே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல மயக்கம்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கண் முழிச்சிருவாங்க இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வெளியில போய் பேசலாம் விஜய் டாக்டர் கூட்டிட்டு போ வாமா போலாம் மனசா வா டாக்டர் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க
என்னன்னு சொல்லுங்க. இனிமே எப்பவும் அவங்க கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி டாக்டர். அவங்கள எதுக்காகவும் ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுறாதீங்க. நான் அவ கூட தான் இருந்தேன். பாத்ரூம் போற நேரத்துல அவ தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருக்கா. அப்பதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. சார், வேதா மேடமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு சுயம்பு. அவங்க எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்து கடுமையா உழைச்சு படிப்படியா முன்னுக்கு வந்தவங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மத்தவங்க உதவியில வாழ்றது சுத்தமா பிடிக்காது. எல்லாத்துலயுமே சுயமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்ல. டாக்டர், வேதாக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்றீங்க? இனி யாரோட உதவியும் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவங்களால வாழவே முடியாது. ஐயோ